வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.34 நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள்ல z³ plus 8i equal to 0 என்கிற ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து ஒரு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், மூன்றாம் படி சமன்பாடு. அதனால இதுக்கு 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ z³ equal to -8i, இதுல இருந்து z³ equal to -8 into I இப்படி பிரிக்கலாம். இப்போ z equal to இந்த கியூப் அங்க போகும்போது 1/3 ஆயிரும். எக்ஸாம்பிள் x³ equal to 2. உடனே x ஓட ஆன்சர் 2 பவர் இந்த 3 அங்க போனா ரெசிப்ரோக்கலா போகும் 1/3. அப்ப 3 இங்க போனா 1/3 1/3. அப்ப -8 பவர் 1/3 into I பவர் 1/3 கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். இப்போ -8 ஓட கியூப் ரூட் 1/3. அப்போ -8 கிடைக்கணும்னா -2 into -2 into -2, இதுதான் -8. அப்போ -8 ஓட கியூப் ரூட் வந்து -2 into I பவர் 1/3. இந்த I பவர் 1/3 என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் எடுக்கணும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் எடுக்கணும்னாலும் நம்ம அதை சிஸ் ஃபார்ம்ல மாற்றணும், போலார் ஃபார்ம் அல்லது துருவ வடிவத்தில் மாற்றணும். காஸ் பிளஸ் ஐ சைன் அப்படின்னு அந்த டைப்ல இந்த ஐயை மாற்றணும். இந்த ஐயை மாற்றுறதுக்கு நம்ம ஃபார்முலா எல்லாம் போட வேண்டாம். சில ஸ்டாண்டர்ட் நம்பர் நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1ன்னா உடனே காஸ் 0 பிளஸ் ஐ சைன் 0 ஞாபகம் வைக்கலாம். -1ன்னா cos π plus I sin π, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ். I equal to cos 90 plus I sin 90. இந்த மாதிரி இந்த 3 நம்பர்ஸும் ஞாபகம் வச்சா நம்ம क्वेश्चंस பண்ணும்போது டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து I பவர் 1/3. அப்ப இது ரெண்டும் தேவையில்லை, I தான் நமக்கு தேவை. அப்ப I எடுத்தா cos π/2 plus I sin π/2 இப்படி எழுதலாம். இந்த காசுக்குள்ளேயும் சைனுக்குள்ளேயும் 2kπ நம்ம ஆட் பண்ணலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π. அப்படின்னா வேல்யூ மாறாது. அதை ஜெனரல் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம். cos 2kπ plus π/2 plus I sin 2kπ plus π/2. k வந்து இன்டிஜர்ஸ்ல இருந்து எடுக்கணும். அப்போ k க்கு 0 போடலாம், 1 போடலாம், 2 3 4 5 -1 -2 -3 எதுனாலும் போடலாம். இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த போலார் ஃபார்ம்னு சொல்லுவோம். ரைட்டா? சிஸ் டைப்ல இருக்கு. அப்ப இதை நம்ம இந்த ஐக்கு யூஸ் பண்ணலாம். -2 into ஐயோட நம்பர் இது cos 2kπ plus π/2 plus I sin 2kπ plus π/2 power 1/3 இப்படி போடுறோம். இதுல k belongs to integers. அப்ப integersனா infinite numbers இருக்கு. நம்ம என்ன பார்க்கணும்னா பவர் 1/3, 3 டினாமினேட்டர்ல பவர்ல 3 டினாமினேட்டர் வருது. அப்ப 3 வேல்யூஸ் தான் வரணும். அப்ப இதுல நிறைய ஏகப்பட்ட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க கூடாது. நம்ம k ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த 3 வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு k 0ல ஸ்டார்ட் பண்ணி 1 2 இப்ப 3 வேல்யூஸ் வந்துட்டு இப்படி இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை நம்ம பார்த்தா cos plus I sin சிஸ் டைப்ல இருக்கு. சிஸ் நம்பருக்கு பவர் வந்தா டிமோவிஸ் தியரம், பவர் உள்ள வந்து மல்டிப்ளை ஆகும். அப்ப இந்த 1/3 இங்க வரும், இந்த 1/3 இங்க வரும். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்கும்னா -2 into cos 1/3 into
2k pi plus pi by 2 plus I sin 1 by 3 into 2k pi plus pi by 2 னு வரும். k equal to 0, 1, 2. இனி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் டு minus 2 into k க்கு 0 போடணும். 0 போட்டா இது இருக்காது. 0 pi இது இருக்காது. அப்போ 1 by 3 pi by 2. அப்போ pi into 1 pi by 6 னு வரும். cos pi by 6 plus I sin pi by 6. அடுத்த நம்பர் 1 போட்டா minus 2 into k க்கு 1 போட்டா என்ன வரும் 1 by 3 into 2 into 1 2 pi plus pi by 2 equal to 1 by 3 into LCM எடுத்தா 1 into 2 2 இங்க 2 இங்க 1 அப்ப 2 மல்டிப்ளை பண்ணனும் இங்க 2 மல்டிப்ளை பண்ணனும் அப்போ 4 pi plus pi 5 pi 1 into 5 pi 5 pi by 6 cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 அடுத்தது 2 போட்டா minus 2 into cos k க்கு 2 போடுறோம் அப்போ 1 by 3 into 2 into 2 4 pi plus pi by 2 4 pi plus pi by 2 னு வரும் 1 by 3 into இது LCM எடுத்தா 1 into 2 2 இங்க 2 இங்க 2 அப்ப 8 pi plus pi 9 pi by 2 இது கேன்சல் பண்ணலாம் 3 அப்ப 3 pi into 1 3 pi by 2 அப்ப cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2 equal to minus 2 into cos 30 plus I sin 30 இது 180 by 6 30 cos 30 na root 3 by 2 plus I into sin 30 1 by 2 comma minus 2 into cos 5 pi by 6 5 pi by 6 அது என்னன்னு கண்டுபிடிப்போம் cos 5 pi by 6 equal to cos pi by 6 na 30 5 into 30 150 degree இத வந்து cos 180 minus 30 னு போடலாம் equal to cos 180 minus 30 இது எந்த quadrant இங்க எல்லாம் பாசிட்டிவ் sin பாசிட்டிவ் tan பாசிட்டிவ் cos பாசிட்டிவ் cos 150 இங்க வரும் 0 90 180 அப்போ 150 இங்க செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவ் இங்க cos இருக்கு cos நெகட்டிவ் minus cos 5 by 6 போடணும் equal to minus cos 30 cos 30 na root 3 by 2 இப்போ இதோட ஆன்சர் minus root 3 by 2 plus I into sin 5 pi by 6 இதே மாதிரி கண்டுபிடிக்கணும் sin இப்போ sin 150 செகண்ட் குவாட்ரண்ட் இங்க sin பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் அப்ப பிளஸ் sin இந்த pi by 6 sin pi by 6 னா sin 30 னா 1 by 2 into 1 by 2 அடுத்தது minus 2 into cos 3 pi by 2 cos sin 3 pi by 2 அது எப்படி நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 ஆங்கிள்ஸ் எடுக்கலாம் அதாவது 0 1 pi by 2 2 pi by 2 3 pi by 2 இந்த மாதிரி நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 எடுத்தா
0, 1 pi by 2, 2 pi by 2, 3 pi by 2, 4 pi by 2 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இப்போ -1 pi by 2, -2 pi by 2, -3 pi by 2 இப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். இதுல சைன் வேல்யூஸ் காஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 2 pi by 2 னா 2 கேன்சல் ஆயிரும், பை தான். 2 pi 2 கேன்சல் ஆயிரும், அது பை. 4 pi by 2 னா 4 by 2 வந்து 2. இந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ sin வேல்யூ ஸ்டார்ட் பண்றது 0ல ஸ்டார்ட் பண்ணது. sin 0 0, sin 90 1. இனி இதை வச்சு மீதி எல்லாம் எழுதிடலாம். 0 1 0 -1 0 1 0 -1 போயிட்டே இருக்கும். 0 1 0 -1 0 1 0 -1 அந்த மாதிரி வரும். காசும் அதே மாதிரி தான். 0ல ஸ்டார்ட் பண்ணலாம். cos 0 1, cos 90 0. இனி 1 0 -1 0 1 0 அப்படி போகும். 0 1 0 -1 0 1 அந்த மாதிரி போகும். இந்த டேபிள் ஞாபகம் வச்சா மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 யோட cos sin வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. இப்போ cos 3 pi by 2, cos 3 pi by 2 0 plus I into sin 3 pi by 2 minus 1. இப்போ இதோட ஆன்சர்ஸ் வந்து -2 உள்ள மல்டிப்ளை பண்ணா -2 into √3 by 2 கேன்சல் ஆயிடும். அப்போ -√3 -2 உள்ள மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிடும், -I கமா இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல் ஆயிடும், +√3 -2 கேன்சல் மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிடும், -I இங்க இது 0 -I 2y. இதுதான் நம்பர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.